അതോ സൂപ്പറാണ് മത്തിക്കുളമ്പ് ഇവിടെ റെഡി ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ കുടംപുളിയിൽ പോട്ട സൂപ്പറാണ് മത്തിക്കുളമ്പ്. குடம்புளி போட்ட சூப்பர் மத்தி குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்குது. ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நமக்கு சூப்பரான பிளாக் கலர் புளி போட்ட ஒரு மத்தி குழம்பு எப்படி ரெடி பண்ணணும் நோக்கம். அதுக்கு ஒரு 1/2 kg மத்தி நல்லவனா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. ஒரு 2 பச்சை மிளகு, ஒரு 2 வெங்காயம், 7 பீஸு பூண்டு, 1 பீஸ் இஞ்சி, 3 பிளாக் கலர் புளி. இந்த புளி எடுத்துகிட்டு நமக்கு சூடு தண்ணியில் வைக்கணும். ஒரு 300 ml வாட்டரில் சூடு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நமக்கு ஊற வைக்கணும். அது நமக்கு இதெல்லாம் கூட ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு நமக்கு ஒன்று அடிச்செடுக்கும். நமக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொடுக்கும். இதை விட்டு நம்ம கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிச்சு കഴിയുമ്പോൾ നമുക്ക് മസാല அரைச்சி வச்ச மசாலா இதோட்டு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். 5 நிமிஷம் இந்த பச்சை வாசனை ஸ்மெல்லாம் போன வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லவனம் வந்தது மிக்ஸ் பண்ணலாம். பச்சை வாசனை ஸ்மெல்லாம் போய் இனி இதில் நமக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். ஸ்பைசி இனியும் வேணும்னுണ്ടെങ്കിൽ இனி ஒரு ஸ்பூனோட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இனி இதெல்லாம் கூட வச்சு நல்லவண்ணம் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு ஒரு 20 செகண்ட் மிக்ஸ் பண்ணியே போதும். செகண்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இந்த புளியும் புளியோட தண்ணியும் கூட இதில் விட்டு ஊற்றி கொடுக்கும். ஊற்றி நமக்கு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இதில் வந்து நமக்கு வேவிക്കാം. നമ്മളെ മസാല സൂപ്പറായി വെന്തിരിക്കുകയാണ്. ഇനി ഇതിലോട്ട് നമുക്ക് നമ്മുടെ വാഷ് பண்ணி വെച്ച 1/2 kg മത്തി ഇതിലോട്ട് ആഡ് பண்ணணும். மத்தி எல்லாம் ഇതിലോട്ട് ஆட் பண்ணிட்ட அப்புறம் நமக்கு கொஞ்சம் கர்லீஃப் ഇതിൻ്റെ மேலே போட்டு ഒന്ന് மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ഒന്നുകൂടെ നമുക്ക് വേവിച്ചെടുക്കാം. സൂപ്പറാണ് മത്തിക്കുളമ്പ് ഇവിടെ റെഡി ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ കുടംപുളിയിൽ പോട്ട സൂപ്പറാണ് മത്തിക്കുളമ്പ്. குடம்புளி போட்ட சூப்பர் மத்தி குழம்பு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்குது.